அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, ராமாயணத்தில் வர தசரதர், ராமர், லட்சுமணன், பரதன் இவங்க 4 பேருக்கு இடையில உள்ள பாசம். அயோத்தி நகர் ஆண்டுகிட்டு வந்த தசரத மன்னர் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. சுமார் 56 தேச அரசர்களுக்கு தசரத அரசர் முன்மாதிரியாக விளங்குகிறார். தசரதர் தன்னோட 4 மகன்களில் ஒருவரான ராமர் மீது அவர் அதிக அன்பு வச்சதால அவர் அரச சபைக்கு வர சொல்லி ராமரை நடக்க விட்டு அவர் நடந்து செல்லும் அழகை பின்னாடி பார்த்து ரசிக்கிறார் தசரதர். மன்னர் தசரதருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாத காரணத்தால் புத்திர காமேஷ்டி என்ற யாகம் வளர்த்து தனது 4 புதல்வர்களான ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகனன்களை பெற்றார். விஸ்வாமித்திர முனிவர் அயோத்திக்கு வரும்போது அவர் பெரும் வரவேற்போடு அயோத்தி நகரில் வரவேற்கிறாங்க. அவர் அரசர்கிட்ட ஒரு உதவின்னு கேட்குறாரு. இது என்னென்னா, நான் ஒரு யாகம் வளர்க்குறேன், அதை காக்கிறதுக்காக ராமரை அனுப்பி வைக்கணும்னு சொல்லும்போது மன்னர் அதிர்ச்சி அடைகிறார். ஏன்னா ராமர் மீது அவர் கொண்ட அன்பின் காரணமாக அவர் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் அனுப்ப மறுக்கிறார். இருந்தாலும் விஸ்வாமித்திர முனிவர் போன்ற ஒரு புகழ்மிக்க முனிவர் கேட்டதால் அவரோட வார்த்தைக்கு மதிப்பளித்து ராமரை அனுப்பி வைக்க மன்னர் சம்மதிக்கிறார். ராமர் வனவாசம் செல்லும்போது வனவாசம் போகிற வழியிலலாம் மக்கள் வெள்ளம் திரண்டது. மக்களை சமாதானம் செய்கிறதுக்காக தன் தம்பி ராமரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாரு. நான் வரும் வரை பரதன் நாட்டை ஆள்வான் அப்படின்னு ராமர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் நல்ல விதமாக மக்களுக்கு சொல்கிறாரு. கிருஷ்ணனின் அவதாரமான லட்சுமணன் ராமரை வனவாசம் செல்ல சொன்ன தன் தாய் மீதும் தந்தை மீதும் கோபம் கொண்டது மட்டுமல்லாமல் ராமர் மீதும் கோபம் கொள்கிறார். ராமர் உடனே, நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டேன், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டோன்னே ராமரோட பேச்சை கேட்டு அவருக்கு மதிப்பளிக்கிற விதமாக தன்னோட கோபத்தை தணிச்சுக்கிட்டாரு லட்சுமணர். வனவாசம் போக போகிறான்னு செய்தியை கேட்டோன்னே அவருக்கு உதவியாக லட்சுமணர் அவருக்கு தொண்டனா போகணும்னு முடிவெடுக்கிறாரு. காரணம் ராமர் மீது கொண்ட பாசம்தான். மகன் வனவாசம் சென்ற கொஞ்ச நாள்லேயே தசரத மன்னர் உயிர்விட்ட செய்தியை கேட்குற ராமர் தன் தந்தை இறந்த செய்தியை கேட்டு அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக கண்ணீர் விடுகிறார் ராமபிரான். அண்ணன் மீது கொண்ட பாசத்தால் தன் தந்தை இறந்த செய்தியை ராமரிடம் தெரிவிக்க போன இடத்தில் ராமரை மீண்டும் அயோத்திக்கு வரும்படி கூறிய போது ராமர் தன் தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய பிறகுதான் வருவேன் என்று கூறினார். யுத்தத்தின் போது லட்சுமணன் மயங்கியதும் தன் தம்பி மீது கொண்ட பாசத்தால் ராமர் மயங்கி விழுகிறார். பின் அனுமர் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து இருவரையும் காப்பாற்றுகிறார். பின் இருவரும் குணமடைந்தவுடன் தங்களது பாசத்தை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்ற குரலுக்கேற்ப தங்கள் பாசத்தை கண்ணீரால் தெரிவித்துக் கொண்டனர். தன் அண்ணன் மீது கொண்ட பாசத்தால் 14 ஆண்டுகளும் அயோத்திக்கு செல்லாமல் ராமர் காட்டில் வாழ்வது போலவே கனிகளை மட்டும் உண்டு மண் தரையில் படுத்து தன் அண்ணன் மீது கொண்ட பாசத்தை வெளிப்படுத்தினார் பரதன். வளமுடன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நடுவர்களுக்கும் நன்றி.